அனைவருக்கும் வணக்கம். நியூஸ்7 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. அதை வெளியிடுற ஜாம்பவான்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான ஆட்கள். அவங்கள பத்தி தான் பேச இருக்கிறோம். அவங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் இதுக்கு முன்னாடி எப்படி போயிருக்கு அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இதுல கொஞ்சம் கூடுதலாவே பண்ணுவோம். அவங்களோட சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது சிரிக்கிறத தவிர வேற எதுவுமே என்னால பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லாஜிக்கலா தங்களோட இஷ்டத்துக்கு பர்சன்டேஜஸ கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரபூர்வமா அவங்கள அம்பலப்படுத்துறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முதல்ல பார்ப்போம். ஓகே, இப்போ உங்க இதுல டோட்டலா நீங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் படி ஜன்கி பாத்ல வந்து ஏடிஎம்கேக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருங்க, டிஎம்கேக்கு என்ன பர்சன்டேஜ்? 39.75 to 42.5 ஏடிஎம்கேக்கு, 42.5 ஓகே, and டிஎம்கேக்கு 41 to 43. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1% 2% டிஃபரன்ஸ்ல தான் வந்து நிக்குது, இல்லாட்டி மேக்ஸிமம் 1% அப்படின்னு. அப்படின்னா இப்ப இதை இன்டர்பிரேட் பண்ணா உங்களோடது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, உங்க எக்ஸாம்பிள் படி ஒரு நெக் அண்ட் நெக் ரேஸா இருக்கும் ரொம்ப. ஓகே, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல தெரிஞ்சிருக்கும் ஜேவிசி ஸ்ரீராமோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்னு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அதன் பிறகு என்ன சொன்னார்னா, அதிமுக 100 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாரு. கடைசியில தேர்தல் முடிவுகள் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதிமுக தோல்வி அடைஞ்சது. 66 தொகுதிகளில் மட்டும்தான் அந்த கட்சி வெற்றி பெற்றது. ஆனா நரேட்டிவ் செட் பண்ண அந்த ஜேவிசி ஸ்ரீராம் இப்ப துணைக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து நியூஸ்7 தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு மறுபடியும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் இபிஎஸோட கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. அப்பவே எங்களை மாதிரியான போல்ஸ்டர்ஸ்க்கு இவர் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து அதிமுகவோட கட்சியாளாவே மாறி இவர் பேச ஆரம்பிச்சாரு. நிறைய மீடியாக்களுக்கு இவர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரியே போக ஆரம்பிச்சாரு. பல வடமாநில ஊடகங்கள்ல உட்கார்ந்து அதிமுகவினுடைய பிரமுகராகவே இவர் பேசினாரு. அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இந்த டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, இந்த மாதிரியான பல செய்தி ஊடகங்கள்ல இவரை நீங்க பார்த்திருக்கலாம். அதிமுக ஏன் இதை பண்ணுச்சு, ஏன் தோத்துது, எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பொய்யானது, போலியானது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோலயும் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவர் சொன்ன அந்த தேர்தல் முடிவுகள் வரல. 102 to 110 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாரு. கடைசியில் அது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி 350 to 400 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு. கடைசியில அந்த கூட்டணியே ஒரு 300 சீட் வரைக்கும் தான் வர முடிஞ்சது. 297 தான் வந்தாங்க. பாஜக மெஜாரிட்டி கூட எடுக்க முடியாம 240 நின்றுச்சு. இவர் பாஜகவே தனிச்சு 300 சீட்டுக்கு மேல வந்துரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கடைசியில அது எந்த அளவுக்கு மோசமா போச்சு அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஸோ எந்த முகத்தை வச்சுட்டு இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணி பிற மாநிலங்கள்ல, எஸ்பெஷலி கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபேக் போல்ஸ்டர்ஸ் போட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்றத அங்கிருந்து பாக்குற நிறைய வியூவர்ஸ்க்கு தெரியும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்பிடுவாங்க. எப்படி வேணா நம்ம ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லி பொய்யான கருத்து கணிப்புகளை மட்டுமே வெளியிடுற ஜேவிஸ்ரீ ஸ்ரீராமுக்கு இது கைவந்த கலை தான் இங்க இருக்கிற மக்களை ஏமாத்துறது. அதை நம்பி சில அதிமுக கூட்டமும் பாஜக கூட்டமும் நம்பி இவருக்கு கை தட்டிட்டு இருக்கு. 2024 எந்த அளவுக்கு மோசமான தோல்வியை சந்திச்சாங்களோ அதே மாதிரிதான் 2024 சந்திக்க போறாங்க. அன்னைக்கு இதே ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம் தலைமறைவாயிடுவாரு. போன முறை ஆன மாதிரி 2024 தேர்தல் முடிவுகள்ல எங்க போனார்னே தெரியல. அண்ட் இவருக்கு பர்சனலா விஜய் அவர்கள் மேல வன்மம் இருக்கு. அந்த ட்வீட்டை கூட நான் ஷேர் பண்றேன் இங்க பின்னாடி. அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீ சர்வே எடு, எந்த கட்சி ஜெயிக்குதோ சொல்லிட்டு போ. உனக்கு அதிமுக ஜெயிக்கணுமா சொல்லு, பாஜக ஜெயிக்கணுமா சொல்லு, டெபாசிட் வாங்கவே வாய்ப்பு இல்லை. உன்னோட விருப்பத்துக்கு நீ சொல்லலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவரை வேஸ்ட் பேப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இவர் விமர்சனம் பண்ணாரு. ஒரு போல்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ற உரிமை இருக்கு. ஆனா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா இவர் தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல பண்ணும் போதே எனக்கெல்லாம் டவுட் வந்துடுச்சு. இவர் கிட்டத்தட்ட அதிமுகவோட உறுப்பினராகவே சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த சர்வே முடிவுகளும் அந்த மாதிரிதான் இருக்கு. இவங்க சர்வே எல்லாம் எதுவும் பண்ணல. அவ்வளவு சாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்களே 3 மந்த்துக்கு மேல எடுத்தோம். ஆனா இவர் 1 மாசத்துல எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்காங்க. கூட ஒரு ஆளை வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப முதல்ல இவரை முடிச்சிருவோம்.
9/3/2024 அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பிஜேபி கோவை, பொள்ளாச்சி, தென்சென்னை, திருநெல்வேலி, தென்காசி இந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லாருக்குமே தெரியும். பாஜக கூட்டணி பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தது. ஒரு தொகுதியில கூட அந்த கட்சி வெற்றி பெறல. ஆனா இவர் கொடுத்த பில்டப் பாத்தீங்களா, 5 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணியிருந்தாரு. கடைசியில அவங்க எல்லாருமே தோத்தாங்க. 7/2/2024 நீங்க அந்த ட்வீட்டை இப்ப போய் பார்த்தா கூட அவரோட அக்கௌண்ட்ல இருக்கும் ட்விட்டர்ல. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். 7/2/2024 பிஜேபி 20% வாக்குகளை பெறும். அதிமுகன்னு கூட சொல்லல, இதிமுகன்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி திமுக, இடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 16%. அந்த டைம்ல எடப்பாடி எதிர்த்தாரு, ஏன்னா பாஜக தனியா நினைச்சுல. ஆக்சுவலா இவர் அடிப்படையில ஒரு பாஜக ஆதரவாளர், மோடிஜி ஆதரவாளர். இப்போ இங்க தமிழ்நாட்டுல இபிஎஸ் ஆதரவாளர். ஆஃப்டர் தட் பிக் அந்த போட்டோ எடுத்துட்டாருல, அதுக்கப்புறம் இப்படி மாறிட்டாரு. அதுல இவர் சொன்ன நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஏடிஎம்கே 21% வந்து வராது, 16 தான் வரும்னு சொன்னாரு. கடைசியில அதிமுக 21% எடுத்து டெபாசிட் இருந்தது. இவங்க 18% கூட்டணியோட எடுத்து டெபாசிட் இருந்தாங்க. பாஜக தனி கட்சியா 11% தான் வந்தது. ஆனா இவர் என்ன சொன்னாரு, 20% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. கிரெடிபிலிட்டியை பாத்துக்கோங்க. நியூஸ் 7 தமிழ்நாட்டுல வெக்கமே இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்காருல்ல, அவரோட கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பாருங்க. அடுத்தது 3/6/2024 பாஜக 3 to 5 தொகுதிகள் தமிழ்நாட்டுல மினிமம் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. 23 to 26% வாக்குகளை வந்து பாஜக எடுக்கும்னு சொன்னாரு. கடைசியில தேர்தல் முடிவுகள் 0. சோ எந்த அளவுக்கு ஒரு பொய்யான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுறதுல முன்னணியில இந்த ஜேவிசி ஸ்ரீராம் இருக்காரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது 29/7/2023 பிஜேபி திமுகவை டெசிமேட் பண்ணிடும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில். என் மக்கள் யாத்திரை வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. அதனால பாஜக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும்லாம் ஹைப்பு கொடுத்த ஒரு போல்ஸ்டர்னா கட்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசலாம். ஆனா இந்த விஷயத்தினால இது நடக்கும், அதனால இது நடக்கும்னு சொல்லிட்டு ஜோசியம்லாம் சொல்லக்கூடாது. ஆனா இவர் சொன்னாரு, அதுக்கான பலனையும் அனுபவிச்சாரு. எங்கேயுமே பாஜகனால பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெறவே முடியல. பெரிய அளவுக்குன்னு சொல்றதை விட வெற்றியே பெற முடியல, டெபாசிட்டே வாங்க முடியல. பல தொகுதிகளில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. அதிமுகவும் டெபாசிட் இருந்தது, இவங்களும் டெபாசிட் இருந்தாங்க. சோ இவர் 2 பேருக்குமே ஒர்க் பண்ணாரு. ஆனா பாஜக எப்ப தனியா போதோ அப்ப பாஜக கூட இவரும் சேர்ந்து போயிடுவார். 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அதிமுக பிரமுகரா மாறிடுவார். சோ அததான் இவர் பண்ணிருக்காரு. 30/8/2024 அந்த டைம்ல இவர் சொல்லியிருக்காரு, இபிஎஸ் வின் பண்ணணும்னு தான் 2021 நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவரோட ட்வீட்டே போட்டிருக்காரு. அப்போ 2021 அவர் கருத்து கணிப்பு வெளியிட்டார் இல்லையா, அதிமுக தான் வின் பண்ணும், 100 தொகுதிகளுக்கு மேல வரும்னு சொல்லிட்டு. அப்ப அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு கருத்து கணிப்பாளர் ஒரு கட்சி சார்ந்த ஆளா இருக்கலாம், ஆனா தன்னோட கட்சி தான் வெற்றி பெறணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா அது 100% தப்பா தான் போகும். இப்போ எனக்கு அரசியல் வியூ இருக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு கட்சி எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒரு கட்சி எனக்கு பிடிக்கலாம். அது சார்ந்து நான் பேசலாம், என்னோட கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். ஆனா கருத்து கணிப்பு அப்படின்னு நான் ஃபீல்டுக்குள்ள போயிட்டுன்னா என்னோட மைண்டை நான் பிளாங்கா வச்சுக்கணும். ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்கா எல்லா ஓட்டர்ஸ் கிட்டையும் பேசணும், எல்லா கட்சிகளுக்கும் மதிப்பளிக்கணும். அதை நான் பண்ணுவேன். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஆரம்பத்துல ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பாஜக தான் வெற்றி பெறும், அதிமுக தான் வெற்றி பெறும், திமுக ஒரு கட்சியே இல்லை, தாவேக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படின்னும் போது எப்படி இவருக்கு கருத்து கணிப்புகள் வந்து கிடைக்கும்? சோ அதிமுக பாஜக வெண்மணும்னு சொல்லிட்டு தான் நரேட்டிவ் செட் பண்ணுவாரு. அதான் பண்ணிட்டும் இருக்காரு. அந்த டைம்ல இவர் சொல்லியிருக்காரு, அதிமுக தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சோ அப்ப 2021 இவர் கருத்து கணிப்பு வெளியிட்டு அதை பல லட்சம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் நம்பியிருக்காங்க. சோ அவங்க எல்லார் முகத்திலையும் இவர் கறியை பூசியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சோ இப்படி ஏமாத்தின ஒரு நபரோட கருத்து கணிப்பை நியூஸ் 7 மாதிரியான ஒரு முன்னணி தமிழ் நியூஸ் சேனல் வந்து வெளியிடுவது ரொம்ப ரொம்ப அவமானகரமான ஒரு விஷயம். சோ இவர் ஒரு ஃபேக் போல்ஸ்டர், கிரெடிபிலிட்டியே இல்லாத ஒரு ஆள் என்பது நம்மளுக்கு இதுல தெரியுது. அண்ட் இவருடைய கருத்து கணிப்புகள் வந்து சிலது வந்து வட தமிழ்நாட்டுல சில சீட்ஸ் கரெக்டா சொல்லியிருக்காரு, நார்த் இந்தியால ஓரளவுக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு சில மாநிலங்கள்ல. ஆனா இவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சரியா கணிச்சதே கிடையாது. எல்லாத்திலும் தோல்வி அடைஞ்ச ஒரு போல்ஸ்டர் தான் இவரு. ஏன்னா கட்சி சார்ந்து இவர் போறதுனாலதான் இந்த மோசமான டிஃபீட் வந்து இவருக்கு வருது. அண்ட் இவர் வந்து ஒரு கருத்து கணிப்பாளர், நான் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்கேன், அது இதுன்னு சொல்லிட்டு கிரெடிபிலிட்டின்னு சொல்லிட்டு 99.9% ப்ரொஃபைல்ல போட்டுக்கிறாரு. ஆனா இவர் பல எலெக்ஷன் தப்பா சொல்லியிருக்காரு. அதையும் கொஞ்சம் போட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு விளம்பரம், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ஜேர்னலிஸ்ட்ன்னு சொல்றவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிட்டோம். போல்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பை பத்தி பேசணும்னா இந்த வருஷம் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவு போய் ஒரு கட்சி சார்ந்த இயங்குற போல்ஸ்டர்ஸா தான் இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இருக்காங்க.
அண்ட் இவர் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காரு. அது காமெடி கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்புலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட்டே வாங்காது அப்படின்றதுதான் கள நிலவரம். இவங்க என்னமோ ஊதி பெருசாக்கி பேசிட்டு இருக்காங்க. பேசுற ஆளுங்களே ஒரு கருத்து கணிப்புல கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு நபர்கள். அவங்க போடுறதையும் நிறைய பேர் பார்த்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அடுத்தது இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா, ஹரிஷ். அவரோட மீடியாஸ் தான் நியூஸ்7 தமிழ்நாடு அண்ட் ஸ்பீக் மீடியா அண்ட் இடம் வளம். இந்த 3 பேரும் இணைஞ்சுதான் இந்த கருத்து கணிப்பு எடுத்ததா சொல்றாங்க. கருத்து கணிப்பு எடுக்கல அப்படின்றது என்னோட கருத்து. அவ்வளவு சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு ஃப்ராடு கணிப்பு அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வர விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஹரிஷ் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவரோட ப்ரொஃபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, ஐ எம் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தெரிஞ்சிருச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் மனுஷங்களா மதிக்கணும். உன்னோட ஜாதி மதம் இது எல்லாத்தையும் நீ முன்னிலைப்படுத்தினா நீ எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட சங்கி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இவரும் பாஜகவை சேர்ந்த ஒரு ஆள், அதிமுகவினுடைய ஆதரவாளர் அப்படின்றது நம்மளுக்கு இதுல தெரிய வந்துருது. ஏன்னா அடுத்தடுத்த ட்வீட் அப்படிதான் இருக்கு. இவரோட முக்காவாசி ட்வீட்ல அதிமுகவை சப்போர்ட் பண்ணியும் ஜெயலலிதா அம்மையார் அண்ட் எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு 3 பேரும் இணையான தலைவர்கள் அப்படின்ற மாதிரி ட்வீட் தான் இவர் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இன்டீரியரா இவர் அதிமுகவினுடைய சப்போர்ட், ஜேவி ஸ்ரீராம்னா அவர் ஒரு பக்கம் இருக்காருன்னா இவர் 2.0 அப்படிதான் இவங்க இருக்காங்க. ஸோ இவரோட ப்ரொஃபைல போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவர் கிரெடிபிளான ஒரு போல்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பிஜேபி 290 to 350 வரும்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுக 85 தொகுதிகளில் வெற்றி பெறும் 2021 சொன்னாரு. 66 சீட்ல வந்து நின்றுச்சு. ஸோ இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு தான் கிரெடிபிலிட்டி இருக்கிற போல்ஸ்டர்ஸ். இவங்களையும் நம்பிக்கிட்டு அதை பார்த்துட்டு கொஷின் என்கிட்ட வேற கேட்கறாங்க நிறைய பேர். என்ன சொல்றது, இந்த மாதிரியான ஃபேக் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு தடவை தப்பா சொன்னாலே சோசியல் மீடியாலே தலை காட்ட முடியாத அளவு கொஷின் கேட்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் இவங்களை கொண்டாடிக்கிட்டு இவங்களை புகழ்ந்துக்கிட்டு இவங்க போற ட்வீட் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற வழி இல்லை. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவனிக்கணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா இவங்க எல்லாரும் அம்பலப்படுவாங்க. அண்ட் கடைசியா ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அது வந்து வேஸ்ட் கணிப்பு, நான் அதை பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தார். அதுல பட்டுக்கோட்டை திமுக, பேராவூரணி திமுக, பாபநாசம் அதிமுக, திருவிடைமருதூர் அதிமுக, கும்பகோணம் திமுக, திருவையாறு திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக இவங்க சொன்ன இடங்கள்ல எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஓரளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அதிமுக ஒரு இடத்துல கூட இங்க வர சட்டமன்ற தொகுதிகளை டெபாசிட் வாங்காது. இது ஓப்பன் சேலஞ்ச் அவங்களுக்கு. அண்ட் இங்க வர சட்டமன்ற தொகுதிகளோட உண்மையான கருத்து கணிப்பு நாங்க காலத்துல போய் எடுத்ததை சொல்றேன். இங்க தஞ்சாவூர்ல திமுக வெற்றி பெறும், ஒரத்தநாடு தாவேகா, பட்டுக்கோட்டை தாவேகா, பேராவூரணி தாவேகா, பாபநாசம் தாவேகா, திருவிடைமருதூர் தாவேகா, கும்பகோணம் திமுக, திருவையாறு தாவேகா. இந்த ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்துச்சு. நாங்க அதை பத்தின வீடியோஸும் ப்ரூஃபும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்க சும்மா கருத்து கணிப்பு எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கான நபர்கள் அப்படின்றது நம்மளுக்கு இதுலே தெரியுது. ஸோ நீங்க கருத்து கணிப்பு எடுங்க, பேசுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரு கட்சியின் தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்போது இவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு நியூட்ரல் ஓட்டரோட கடமையா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இது மாதிரி மட்டும் இல்ல, இப்ப அடுத்த திமுகல இருந்து அக்னி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வரும். அது ஒரு ஃப்ராடு கணிப்பு. 200 சீட்டு திமுக அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த கருத்து கணிப்பு வந்து அங்க 2 ஜோக்கர்ஸ் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பல கணிப்புகள் வரும். ஆனா மக்கள் கணிப்பு தான் இங்க முக்கியம். உங்களோட இருக்கிற அந்த மக்கள் சக்தி தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் போது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க இந்த ஜேவிசி ஸ்ரீராமா இருக்கட்டும் இல்ல அக்னி நியூஸ், அவங்க ஒரு கருத்து கணிப்பு தூக்கிட்டு வருவாங்க. இந்த 2 கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில அடிபட போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கருத்து கணிப்புகள் நிச்சயமா மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கருத்து கணிப்புனால ஒரு 1% 2% வேணா இன்ஃபுளுயன்ஸ் ஆகலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டுலாம் ஓட்டு போறது இல்லை. இப்ப தாவேகாவுக்கு ஒரு மகளிர், அதிமுகவுக்கு ஓட்டு போற மகளிர் தாவேகாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெறும்னு ஒரு ஆள் சொன்னா அவங்க நம்பிட்டு அப்படியே போயிடுவாங்களா? நிச்சயமா தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த எண்ணம் மாறாது. ஸோ இது எல்லாமே ஒரு மீடியா நரேஷனா நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஐடி விங்ல ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் பண்றாங்க. அதிமுகவுக்கு ஐடி விங்கே கிடையாது, அது வேற விஷயம். ஒரு 4 பேர் தான் வச்சுட்டு இருப்பாங்க. திமுக அதை விட மோசம். ஸோ அதுல வந்து போட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக, அதாவது அதிமுகவை சேர்ந்த தொண்டர்களே இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டா எப்படி இருக்கும், அதுதான் இது. இவங்க 2 பேரும் பக்கா சங்கிகள், அதிமுகவோட ஆதரவாளர்கள். ஸோ இவங்க வெளியிடுற கருத்து கணிப்புலாம் நம்ம சீரியஸா எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது ரொம்ப என்ஜாய்மெண்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. எனக்கு அந்த கருத்து கணிப்பை பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு. இல்லைன்னா நான் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பேன் சிரிச்சுட்டு.
ஸோ நம்மளுக்கு அதுக்கு மேலே டைம் இல்லை. ஸோ இன்னும் நிறைய உருட்ட வேண்டியதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணட்டும். தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு சம்மட்டி அடியே கொடுக்கும். 2024 எப்படி ஒரு அடி விழுந்துச்சோ அந்த மாதிரி ஜேவிசி ஸ்ரீராமுக்கு விழும். ஆனா வெக்கமே இல்லாம மறுபடியும் இந்த அரசியல் காலத்துல வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல எழுதின கணிப்பை வந்து வெளியிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் சேனல் ஸ்பீக் மீடியாவா, அவங்க வந்து கருத்து கணிப்பு, அதான் இந்த ஹரிஷோடது. ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு சைடு வந்து அவங்களோட கதைகளை வந்து விடுவாங்க. ஸோ தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் போது. ஸோ இவங்களோட கருத்து கணிப்பு முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு கவுண்டிங் டே அன்னைக்கு தூள் ஆவறத தமிழ்நாடே பார்த்து சிரிக்கும். ஸோ விஜய் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார். மக்களுக்கான அரசியல் என்பது முன்னெடுக்கப்படும். அவர் வெற்றி பெறத களத்துக்கு போயிட்டு வந்து நாங்க சொல்லியிருக்கோம். ஒரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 800 சாம்பிள் வரைக்கும் கலெக்ட் பண்ணி அதனுடைய முடிவுகளை நம்ம வெளியிட்டுட்டோம். முடிஞ்ச அளவு ப்ரூஃப் வீடியோவும் போட்டாச்சு. ஸோ தேர்தல் என்பது இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு கிடையாது, மக்கள் கணிப்பு தான் இங்க முக்கியம். மக்கள், ஒட்டுமொத்த மக்களின் ஒரே விருப்பமா தாவேகா வெற்றி பெறணும் அப்படின்றது தான் தெரியுது. அதனாலதான் நம்மளும் விஜய் அவர்களுக்கான அந்த பாசிட்டிவான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமா இந்த தேர்தல் முடிவுகள்ல தாவேகா ஆட்சிக்கு வரும். இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வந்து தூள் ஆயிடும். ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.